கோவையில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் சென்ற சாலையில் போலீசாரனுடைய பாதுகாப்பை மீறி இளைஞர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பை மீறி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன கார்த்திக், விவரிங்க. வணக்கம். 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். இன்றைய தினம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த பொழுது இன்று மதியம் 3 மணி அளவில் டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு அவர் மாலை அணிவதற்காக வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக எதிர் திசையில் இரண்டு சக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் ஹெல்மெட் அணியாமல் போலீஸ் பாதுகாப்பை மீறி உள்ளே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள், பிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் இளைஞர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார்கள். இந்நிலையில போலீசார்கள் தப்பித்து சென்றவர்கள் யார், அவர்கள் எதற்காக உள்ளே வந்தார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதுல இப்போது அனீஸ் ரகுமான் சாரமேடு பகுதியைச் சேர்ந்தவர், ஆசிக் கரும்பு கடை பகுதியைச் சேர்ந்தவர் என்று இந்த 2 இளைஞர்கள் என தெரிய வந்திருக்கு. இவர்கள் மீது ஏற்கனவே ஒரு சில காவல் நிலையங்கள்ல குற்ற வழக்குகளும், குறிப்பாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதான வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இப்போது இவர்கள் 2 பேரையும் பிடிப்பதற்கு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். கூட்டத்திற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் பாதுகாப்பை மீறி உள்ளே நுழைந்த இளைஞர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பாஜகவினர் ஒரு பக்கம் அந்த நபர்கள் யார், இதை விசாரிக்க வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. அதே சமயம் துணை ஜனாதிபதி அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளரிடம் ஒரு பேட்டியும் கொடுத்து விட்டு சென்றார். அதாவது, எனக்கு எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடும் இல்லை, கோவை மக்கள் தான் எனக்கான பாதுகாப்பு என்று அந்த தகவலையும் அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கார். இந்த சூழல்ல அந்த இளைஞர்கள் பயணித்த சிசிடிவி கேமராவின் காட்சிகள் மற்றும் அவருடைய புகைப்படங்களுடன் போலீசார் தேடி வருகிறார்கள்.